பாப்பா வந்து கடந்த 5ஆம் தேதி வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாளுங்க. ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து மேம் கூப்பிட்டு கேட்குறேங்க, இது மாதிரி பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாளுங்க, என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா, பண்ணிக்கலாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களான்னு சொல்லி கேட்டேங்க. அவங்க கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸாம் எழுதுறதுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நோம்பி சமயம் அந்த மாதிரி இருக்குது, காப்பெல்லாம் கட்டியிருப்பாங்க, என்னப்பா பாப்பா கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா, அப்படி எழுதிக்கலாம்னா இல்லை தனி ரூமில் வச்சு எழுத வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க தரப்புலேருந்து அப்படி கேட்டாங்க. அவங்க அப்படி கேட்டதுக்கு எனக்கு அது ஓகேவாக தான் பட்டுச்சுங்க. ஏன்னா குழந்தையோட மனநிலையும் பார்க்கணுங்க, மற்ற குழந்தைகளோட ஆரோக்கியத்தையும் பார்க்கணும். அதை நாங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு சரி பரவாயில்ல, தனியாக நீங்கள் எழுத வைக்கணும், தனி ரூமில் செப்பரேட்டாக எழுத வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னு நான் சொல்லிட்டேங்க. சொல்லிவிட்டு வந்து கடந்த 7ஆம் தேதி வந்து பாப்பா வந்து ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு அனுப்பிச்சி விட்டேங்க. ஃபஸ்ட் எக்ஸாம் அன்றைக்கி அனுப்பிச்சி விட்டுட்டு நான் கிளம்பி போயிட்டேங்க. பாப்பா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து கிளாஸ்லையோ எங்கேயும் உட்கார வைக்காமல் தனியாக வந்து ஒரு லைனில் 5 கிளாஸ் இருக்குதுங்க. 5 கிளாஸுமே பூட்டி இருக்குது. அதில் ஒரு கிளாஸ் ஓப்பனில் இருக்குது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிளாஸோட வாசப்படியில் உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுருக்குறாங்க. பாப்பா எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்துட்டாளுங்க. வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரே பெயினாக இருக்குது, கால் வந்து ஒரே பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்பிடிங்க. சொன்னதுக்கப்புறம் நானும் சரி இந்த டைமில் மென்சஸ் டைமில் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் அவளை ஆறுதல் படுத்திட்டு நான் இருந்துட்டேங்க. நைட்டு ரொம்ப டைம் ஆக ரொம்ப ஒரு கால் மட்டும் ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தைலம் போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி அவள் சொன்னாளுங்க. சொல்லும்போது ஏன் இந்த ஒரு கால் மட்டும் ஏன் பெயினாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னோன்னா, இது மாதிரி இப்போ ஸ்டெப்பில் உட்கார வச்சு என்னை எக்ஸாம் எழுத விட்டாங்க, அதனால் எனக்கு அந்த கால் வந்து ரொம்ப பெயின் ஆகுதுமா அப்படின்னு சொல்லி பாப்பா சொன்னா. அப்படிங்க பாப்பா சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு அது பிடிக்கலைங்க. ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணிகிட்டே இருந்துச்சுங்க. என்ன பண்ணால் மறுபடியும் செவ்வாய்க்கிழமை வந்து பாப்பாவுக்கு வெறும் கிளாஸ் தான் இருந்துச்சு, எக்ஸாம் இல்லை. அதனால் நான் வீட்டில் இருக்க வச்சுட்டேன். அடுத்த நாள் வந்து புதன்கிழமை வந்து 9ஆம் தேதி மறுபடியும் எக்ஸாம் எழுதுறதுக்கு திரும்ப நான் அலோவ் பண்ணேங்க. சரி போகட்டும், எக்ஸாம் எழுதிட்டு வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணேங்க. பாப்பா கொண்டு விட்டுட்டு வந்துட்டேங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு பக்கம் எனக்கே மனசு கேட்கலைங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு வேளை அப்படி தான் எக்ஸாம் எழுதுறாளா, என்ன பண்ணுறா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேங்க. சரி நம்ம ஏன் யோசிச்சுட்டே இருக்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லி நான் ப்ராப்பராக நம்ம சரி ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லி நான் கிளம்பி வந்தேங்க. கிளம்பி போனால் அதே மாதிரி பாப்பா அதே மாதிரி படியில் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாளுங்க. எனக்கு பார்த்தோன்னே என்னால் தாங்க முடியலைங்க. அதே ஒரு குழந்தை, ஒரு 13 வயசான குழந்தை, ஒரு ஏஜ் அட்டன் பண்ணி 3 நாள் ஆன குழந்தை, எக்ஸாமுக்கு நம்ம சரி 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எக்ஸாம் ஃபுல்லாக படிப்பு கெட்டக்கூடாது தான் நம்ம எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தையோட மனநிலையும் அந்த குழந்தை உடல்நிலை எதையுமே அவங்க கவனிக்கவே இல்லைங்க, அவங்க நினைக்கவே இல்லைங்க. ஸ்கூலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தானே சொன்னீங்க எக்ஸாம் தனியாக எழுதி வச்சுக்க சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன மீனிங்கில் சொன்னேன்னா, அவங்க கேட்டதுக்கு நான் சொன்னேங்க, நான் வந்து தனி ரூமில் தனியாக செப்பரேட்டாக உட்கார வச்சு அந்த பொண்ணை ப்ரைவேட்டாக எழுத வச்சுக்கிறேன்னு சொல்லி நான் சொன்னேங்க. அதை அவங்க வந்து பின்ன ஒரு ஸ்டெப்பில் உட்கார வச்சு அவங்க எக்ஸாம் எழுத வச்சுக்கிறாங்க குழந்தைய. சார் போலீஸ் விசாரணையில் வந்து அவங்க விசாரிச்சாங்க சார். விசாரிச்சு எங்கள் தரப்புல இருந்து நாங்கள் எல்லாம் சொல்லிட்டோம். அவங்க தரப்பில் இருந்து அவங்க எந்த ஒரு பதிலுமே அவங்க சொல்லலைங்க. அவங்க எந்த பதில் சொல்கிற மாதிரி தெரிலைங்க. அவங்க தப்பு பண்ணியிருக்கிறோன்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே அவங்கக்கிட்ட இல்லைங்க. ஆமாங்க சார், கண்டிப்பாக சொன்னாங்க. நான் கேட்டேங்க, எப்படிங்க மேம் உங்கள் குழந்தைய இது மாதிரி உட்கார வைப்பீங்களா, நீங்கள் எப்படி என் குழந்தைய உட்கார வைக்கலாம், நான் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேங்க, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு, நான் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன், நீங்கள் எப்படி என் குழந்தைய நீங்கள் எப்படி இப்படி உட்கார வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுத வைக்கலாம்னு சொல்லி நான் கேட்டேங்க அவங்கள. நான் கேட்டதுக்கு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் சொன்னனால தான் நாங்கள் வெளியே உட்கார வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதுக்கு நான் எங்கள் வீடியோ எடுத்துக்கிறேன், இருங்க நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், நாங்கள் இதை கண்டிப்பாக அதை நாங்கள் பிரச்சனை நாங்கள் இப்போ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேங்க. சொன்னதுக்கு அவங்க என்னன்றாங்கன்னா, நீங்கள் வீடியோ வச்சுட்டு கேம்பஸ்க்கு வெளியில் போய் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், இப்போ குழந்தைய கூட்டிகிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ஹார்ஷாக சொல்கிறாங்க. நம்மளை ஒரு மரியாதையாவோ எதுவும் குழந்தைகளை எல்லாம் கம்பேர் பண்ணி குழந்தைகளை பேசுகிறதுங்க, இது வந்து எங்களுக்கு பிடிக்கலைங்க. அது விசாரணைக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க போலீஸ் தரப்பில் ஒன்றும் சொல்லலைங்க. போலீஸ் தரப்பில் வந்து பாப்பாவுக்கு இது மாதிரி நடந்தது வந்து கண்டிப்பாக ஒரு தப்பு தான், அவங்க பண்ணது கண்டிப்பாக தப்பு தான், அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு விசாரணைக்கு வர சொல்லிக்கிறாங்க சார். நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் ஆப்போசிட் பார்ட்டி யாருமே வரலைங்க. நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோங்க, கம்ப்ளைண்ட் பண்ண நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அவங்க தரப்பில் தான் தப்பு இருக்குது, ஆனால் அவங்க இன்னும் வரவே இல்லைங்க. போட்டாங்க சார், இதை நாங்கள் சாயந்தரம் ஈவினிங் வந்து போட்டோங்க. 6 மணிக்கு மேலே நாங்கள் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோங்க. 3 பேர்த்து மேலேயே ஃபைல் பண்ணிக்கோம். ஆனந்தி மேடம் மேலே, அப்புறம் தங்கப்பாண்டியன் சார் மேலே, இவங்க சாந்தி மேடம் மேலே. சார் இன்னும் கைது பண்ணலைங்க சார். நாங்கள் அதுக்காக தான் வந்திருக்குறோங்க. கைது பண்ணாங்களா என்னென்னு எங்களுக்கு தெரியலைங்க சார். நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.